அட என்னங்க இது! குழந்தைக்கு போயிட்டு இப்படியா பேர் வைப்பாங்க? அதுவும் கமல்ஹாசன் இப்படியா பேர் வைப்பாருன்னு, நெறைய பேரு இப்ப கமல்ஹாசன கொஞ்சம் அட்டாக் பண்ணி இந்த விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, கவிஞர் ஸ்நேகன் அண்ட் ஆக்ட்ரஸ் கனிகா தம்பதிக்கு ட்வின்ஸ் பெண் குழந்தைகள் பிறந்தாங்க. இவங்களுக்கு காதல் கவிதைன்னு கமல்ஹாசன் அவர்கள் தங்க வளையல் போட்டு பேர் வச்சாரு. கமல் மட்டும் பார்த்தீங்களா, அவருடைய குழந்தைக்கு ஸ்ருதிஹாசன், அக்ஷராஹாசன்னு பேர் வச்சுட்டு, ஸ்நேகனோட பசங்களுக்கு காதல் கவிதைன்னு பேர் வச்சிருக்காரு. இப்படிலாம் பேர் வச்சா யார் கூப்பிடுவா? ஃபியூச்சர்ல எப்படிங்க அந்த பொண்ண காதல்ன்னு கூப்பிட முடியும்னு நெறைய பேரு கான்ட்ரோவர்சிய கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துக்குமே ஒரு டெஃபினிஷன் குடுக்குற விதமா, ஸ்நேகன் அண்ட் கனிகா தம்பதி காதல் கவிதைன்னு அவங்க குழந்தைக்கு பெயர் வச்சு, அத கமல்ஹாசன் அவர்கள் கிட்ட பெயர் சூட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் கமல்ஹாசனும் குழந்தைகளுக்கு காதல் கவிதைன்னு பெயர் வச்சிருக்காரு. இது தெரியாம நெறைய பேரு கமல் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இத பத்தி ஸ்நேகன் கப்புல் என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, காதலர் தினத்துல எங்களுடைய தங்க மகள்களுக்கு தங்க வளையல்களோட காதல் என்ற பெயரையும் கவிதை என்ற பெயரையும் அணிவிச்சு வாழ்த்திய நம்மவர் எங்களுடைய அன்பு தலைவர் பத்மபூஷன் கமல்ஹாசன் அவர்களுக்கு எங்களுடைய அன்பின் நன்றிகள். நீங்களும் வாழ்த்துங்க காதல் கவிதைன்ட்டு சமூக வலைதள பக்கத்துல நிகழ்ச்சியை பதிவிட்டிருக்காரு. எல்லா கான்ட்ரவர்சிஸும் தாண்டி நீங்க இந்த காதல் கவிதைன்ற பெயரை பத்தி உங்களுடைய கருத்தை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.